சிங்கப்பூருக்கு அடிக்கடி செல்வோர் STR ரொக்க உதவியை பெற தகுதியற்றவர்கள் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. மாதத்திற்கு 8 முறை அல்லது அதற்கு மேல் சிங்கப்பூருக்கு செல்வோர் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களாக கருதப்படுவர். எனவே அவர்களின் STR விண்ணப்பம் தீடா லுலுஸ் என காட்டப்படும் என துணை அமைச்சர் லியூ சின் தோங் கூறினார். வெளிநாடுகளில் வசிப்போர், அவர்களின் வாழ்க்கை துணை, வெளிநாடுகளில் வேலை செய்வோர், மேற்கல்வி பயில்வோர் போன்றோர் இந்த தீடா லுலுஸ் பிரிவில் வருவர். பெறுநர் மலேசியாவில் வசிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த STR உதவி வழங்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஒருவர் தற்காலிகமாக வெளிநாடு செல்கிறாரா அல்லது அங்கேயே தங்குகிறாரா, வேலை செய்கிறாரா என்பதையெல்லாம் உள்நாட்டு வருவாய் வாரியமான LHDN முடிவு செய்யும். அதாவது மாதத்திற்கு 1 முதல் 7 முறை வெளிநாடு செல்வது, அதுவும் சிகிச்சை, ஆபத்து, அவசரம், குறுகிய பணிகள் அல்லது குடும்ப காரணங்களுக்காக இருந்தால் அது அனுமதிக்கப்படும். அதே சமயம் லாஜிஸ்டிக் நிறுவனங்களின் லாரி ஓட்டுநர்கள் போன்ற மலேசியர்கள் அடிக்கடி சிங்கப்பூர் சென்று வர வேண்டியிருக்கும் என்பதையும் அரசாங்கம் புரிந்து கொள்கிறது. ஆக இந்த விதிமுறையால் அவர்கள் பாதிக்கப்பட்டால் மேல்முறையீடு செய்யலாம். இவ்வாண்டு முழுவதும் அதற்கு வாய்ப்புண்டு. STR உதவி நியாயமாகவும் இலக்கு வைக்கப்பட்டவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என துணை அமைச்சர் தெரிவித்தார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு.